ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி பருப்பு இட்லி எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம். நம்ம எப்பவுமே உளுத்தம் பருப்பை வச்சு தான் நம்ம இட்லி பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த கடலை பருப்பு வச்சு பண்ணியிருக்கேன். இந்த கடலை பருப்பு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பர்டிகுலராக இந்த மாவு எப்படி அரைக்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி மிக்ஸ் அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு இட்லி கரெக்டாக ப்ராப்பராக வரும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்த்தலாமா? பருப்பு இட்லிக்கு தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 1.5 கப்பு, இட்லி அரிசி 1 கப், வெந்தயம் 1/4 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 3 நம்பர், பெருங்காயம் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இதுதான் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். கடலைப்பருப்பு எப்படி நம்ம உளுத்தம் பருப்பு வந்து இட்லிக்கு நல்லா ஊற போடுவோம், அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 6 to 7 hours நல்லா ஊற போட்டுருங்க. ஊற போட்ட பிறகு ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இட்லி அரிசி இருக்குதுங்களா, இட்லி அரிசியும் சேம் டைம் தான் ஊற வச்சுருக்கேன். இந்த இட்லி அரிசியும் வெந்தயம் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சுருக்கோம். எப்போவுமே கடலைப்பருப்போட வெந்தயம் போட வேண்டாம். இட்லி அரிசியோட தான் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுருக்கணும். இப்போது இந்த கிரைண்டரில் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். இந்த கடலைப்பருப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஓட விடுங்க. ஓட விட்ட பிறகு கடலைப்பருப்பு தண்ணியை தெளிக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா, எப்பவுமே கடலைப்பருப்பு வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சதுனால ஃபஸ்ட்டு பருப்பு ஓட விட்ட பிறகு இந்த மாதிரி தண்ணி லைட்டாக அப்பப்போ தெளிக்கணும். இப்போ தெளித்து முடிச்ச பிறகு பருப்பு நல்லா அரைட்டோம். ஓகே, இப்போ இந்த பருப்பு பாருங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்குது. இந்த டைமில் வந்து இந்த பருப்பும் அரையலை. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் தண்ணி தெளிக்கக்கூடாது. இப்போ திருப்பி நல்லா ஓட விடணும். நீங்கள் ஓட விட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக ஃப்ளஃபியாக வந்து மாவு நல்லா அரைஞ்சி வர டைமில் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக உங்களுக்கு கையில் இருக்க வரும். மாவு எந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாவு வந்து கையில் நிற்கணும். ஸோ அந்தளவுக்கு பக்குவமாக நீங்கள் அரைச்சணும். நீங்கள் தண்ணி வந்து இது அளவுலாம் சொல்ல முடியாது. அரைக்கும் போது நீங்கள் தெளிக்க தான் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த கடலைப்பருப்பு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த அரிசியை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த இட்லி அரிசி இதில் ஆட் பண்ணுறோம். இட்லி அரிசி நல்லா நைஸாக அரைச்சணும். இதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் வந்து நீங்கள் இட்லி அரிசி அரைக்கும் போது கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணி ஆயிடுச்சுன்னா அதிகமானாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த இட்லி அரிசி அரைய உங்களுக்கு திக்காகும். ஸோ அதனால் நல்லா இட்லி அரிசி நல்லா அரைச்சி எடுத்துருங்க நைஸாக. இப்போது இந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்ச கடலைப்பருப்பும் இந்த இட்லி அரிசியும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பருப்பும் அதுக்கப்புறம் அந்த அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பர்டிகுலராக அந்த காரனில் அந்த அரிசி சில பேர் நல்லா மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா புளிக்க விட்டுருங்க. புளிக்க விடுறது வந்து ஒரு 7-8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா பொங்கி வரும். கடலைப்பருப்பு நல்லா பொங்கி வரும். ஸோ அந்த டைமில் இங்கே பாருங்கள், அந்த ஒரு சின்ன லேடில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மேலே கொஞ்சம் நல்லா லேயர் ட்ரை ஆகி இந்த மாதிரி பொங்கி நல்லா வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணோம். ஏன்னா மாவு வந்து புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக நம்ம லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புளிச்ச பிறகு கொஞ்சம் லைட்டாக திக்காகும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். நீங்கள் இந்த மாவு வந்து வீட்டில் நீங்கள் அரைச்சி முடித்த பிறகு, அதாவது புளிச்சி எல்லாம் வந்த பிறகு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த கரண்டியில் வந்து அந்த மாவு எடுத்தால் இப்படி கரெக்டாக வரணும், ஸ்லோவாக விழணும். நீங்கள் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பருப்பு வந்து என்ன பண்ணுன்னா, பருப்பு இட்லி வந்து நீங்கள் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே டைமில் வந்து மலைன்னு போயிடும் இட்லி. ஒரு சின்ன பேனில் நல்லெண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு இந்த பருப்பில் வந்து இந்த பேட்டரை வந்து ஆட் பண்ணுறோம். சில பேர் வந்து நம்ம முந்திரி போடலாம், காஞ்சி திராட்சை கூட போடலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷன். ஆனால் முந்திரியும் காஞ்சி திராட்சையும் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி தாளிப்பெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு இங்கே ஸ்டீமர் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டீமரில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் அப்ளை பண்ணுறோம். நல்லெண்ணெய் அப்ளை பண்ண பிறகு ஒரு கரண்டி அளவுக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்து அந்த இட்லி தட்டில் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக மாவு வேண்டாம். அதிகமாக ஆட் பண்ணால் உங்களுக்கு ஸ்டீம் அதிகரிக்கும். அதே டைமில் வந்து மாவு அதிகமாக வெளியே வந்தாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால் மாவு ஊற்றி முடித்த பிறகு கரெக்டாக நீங்கள் ஸ்டீம் பண்ணுறது ஒரு 7 to 8 minutes. உளுத்தம் பருப்பு இட்லி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் ஸ்டீம் பண்ணுறது. இதே வந்து கடலைப்பருப்பு வந்து இட்லி வந்து கொஞ்சம் ஸ்டீம் அதிகம். ஒரு 8 to 9 minutes கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா இட்லி ரெடி. இந்த இட்லி ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஒரு பக்கத்தில் தண்ணி எடுத்துங்க. அந்த தண்ணி வந்து ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் வீட்டில் எப்படி இட்லி செக் பண்ணி ஒரு விரலை வச்சு தொட்டு பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இட்லி ஒட்டாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா வருதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இட்லி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லியை ஜஸ்ட் லைட்டாக ஸ்லோவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இட்லி இந்த மாதிரி பூ மாதிரி வரும். இதுக்கப்புறம் வந்து இந்த இட்லி உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஃபினிஷிங் அந்த இட்லி எப்படி வந்திருக்கு, சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. ஸோ இன்றைக்கி இந்த பருப்பு இட்லி ஒரு சூப்பரான ஸ்டைலை சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எனக்கு இப்போ இந்த கடலை பருப்பு இட்லி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட கமெண்ட்ஸ் அதோட ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். பாய்.